திருவாரூர் அருகே கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி. குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன் நெல் மணிகளில் ஆ எழுத்தை எழுத வைத்து பெற்றோர் வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மையத்தடுப்பு மற்றும் எதிரே சென்ற லாரி மீது மோதி தீப்பிடித்த கார் தீப்பிடித்து எரிந்ததில் 3 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, 2 தீக்காயம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாட்டம். டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1 லட்சம் கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு 4144 கோடி ரூபாயும், அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடியும் விடுவிப்பு. இந்தியா மேற்கு இந்திய தீவுகள் அணிகள் இடையே இன்று முதல் டெஸ்ட் கிரிக்கெட் சற்று நேரத்தில் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாளை நடைபெறும் அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைப்பு. சுற்றுப்பயண விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தவேக தலைமை கழகம் அறிவிப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் தவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி பயணம். அலுவல் பணி மற்றும் விளையாட்டு போட்டியில் பங்கேற்க செல்வதாக தவேகவினர் தகவல். கூட்டத்தை அதிகரிக்கவே பிரச்சார வாகனத்தின் உள்ளே சென்று அமர்ந்தார் விஜய். காவல்துறை பேச்சை கேட்காததே கூட்டம் அதிகரிக்க காரணம் என செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. விஜயை நோக்கி காலணி வீசப்பட்டது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகின்றனர். விஜயின் கவனத்தை ஈர்க்க தொண்டர்கள் காலணியை வீசியிருக்கலாம் என செந்தில் பாலாஜி பேட்டி. தவேக நிர்வாகிகளுக்கு கூட்டத்தை சரியாக வழிநடத்த தெரியவில்லை என செந்தில் பாலாஜி விமர்சனம். கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கே உள்ளது என்றும் பதிலடி. தவேக இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமாரின் உதவியாளரிடம் போலீஸ் விசாரணை. சி.டி. நிர்மல்குமார் எங்கே தலைமறைவாக இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியதாக தகவல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றம். கோவையில் அரங்கம் அமைத்து விமரிசையாக நடைபெற்ற துர்கா பூஜை. பெங்காலி மொழி பேசும் பெண்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம்.
மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் பட்டியலிட்டு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ராபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வுக்கு 84,263 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். கல்கி அவதாரத்தில் குதிரையில் எழுந்தருளிய பெருமாளை கோவிந்தா பக்தி முழக்கத்துடன் தரிசித்த பக்தர்கள். டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கர்நாடக காங்கிரஸில் மீண்டும் கலக குரல். 5 ஆண்டுகள் தாமே முதல்வராக தொடர்வேன் என்று சித்தராமையா திட்டவட்டம். டெல்லியில் நடைபெற்ற RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் 100 ரூபாய் நினைவு நாணயத்தையும் வெளியிட்டார். இந்திய பணக்காரர்களின் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்தார் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி. கடந்த ஆண்டு முதலிடத்தில் இருந்த கௌதம் அதானி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதாக தகவல். டிசம்பர் முதல் வாரத்தில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். வர்த்தகம், பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மாபெரும் மக்கள் போராட்டம். பேரணியை தடுக்க நிறுத்தப்பட்ட கண்டெய்னர்களை மக்கள் ஆற்றில் தூக்கி எறிந்ததால் பதற்றம். உலகின் பணக்கார நடிகரானார் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான். இந்திய மதிப்பில் 12,490 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக தகவல். ஹிந்தியில் தனுஷ் நடித்துள்ள தேரே இஸ்க் மைன் திரைப்படத்தின் டீசர் வெளியானது. நவம்பர் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.